أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم: تركتكم على المحجة البيضاء ليلها كنهارها. கணிதத்துடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கற்றுத்தந்த முறைப்படி அறிந்து கொள்வதோடு அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தியவர்களாக எம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய இறைநேசர்களாக அல்லாஹு தஆலா நாம் அனைவருக்கும் அருள் புரிவார்கள். கணிதத்துடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மனித சமுதாயம் படைக்கப்பட்ட அடிப்படை நோக்கத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக மட்டும்தான் படைக்கப்பட்டிருப்பதாக இந்த வசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றதை பார்க்கிறது. அந்த வணக்கத்தில் அல்லாஹ் முதன்மையாக சொல்லக்கூடிய ஒரு வணக்கம் எது என்று பார்த்தால், இந்த கடமையான தொழுகையை பற்றி தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார். மறுமையிலே அல்லாஹ் மனிதர்களை எழுப்பி கேட்கக்கூடிய முதல் கேள்வியை பெருமானார் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது தொழுகையை பற்றி சொன்னார். அந்த தொழுகையிலே ஒருவன் சரியாக அதை செயல்படுத்தவில்லை என்றால் அடுத்த கேள்விக்கு இடமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தொழுகையை தான் முதல் கேள்வியாக அல்லாஹ் வைத்திருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றதை பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமையும் காஃபிரையும் வேறுபடுத்தி இனம் காட்டக்கூடிய ஒரு செய்தியை சொல்லும் பொழுது தொழுகையை தான் ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒரு முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறதை பார்க்கிறோம். அப்ப இந்த தொழுகையை ஒருவன் சரியாக பேணவில்லை என்றால் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய அந்தஸ்தை கூட அவன் இழக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுகின்றான். பள்ளிவாசலில் மஸ்ஜித் நபவியில் சில நபித்தோழர்கள் தொழுகாமல் இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்ட கேள்வி என்னவென்றால், ஏன் நீங்க தொழுகல, நேரம் போயிட்டு இருக்கு என்று ஒரு சாதாரணமாக ஒரு அழகான முறையிலே ரசூலுல்லாஹ் கேட்கல. அந்த நபித்தோழர்களை பார்த்து ஏன் நீங்க முஸ்லிமாகலையான்னு கேட்கிறார். எவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தை என்று பாருங்க. நம்ம அந்த மாதிரி கேட்டோம்னா பிரச்சனை வேற மாதிரி போயிடும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஏன் தொழுகல, நேரம் போயிட்டு இருக்க, இப்படி கேட்காம முஸ்லீம் ஆகலையா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகின்றதை பார்க்கின்றோம். இந்த தொழுகையில மிக மிக முக்கியமானது அல்லாஹும் ரசூலும் சொன்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடமையான 5 தொழுகை. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தொழுகை விட்டவாதான் ரசூலுல்லாஹ் காஃபிர்ங்கறாங்க. இந்த தொழுகை ஏன் தொழவில்லைன்னு கடுமையாக கேட்கிறாங்க. அல்லாஹு தஆலா எவ்வளவோ சட்டங்களை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கற்றுத் தந்திருக்கிறான். நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, பொருளாதாரம், தலாக்கு, குலா, நிறைய சட்டங்களை குர்ஆன்ல பார்க்கிறோம். ஆனா
இந்த கடமையான தொழுகை மட்டும் அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு வகியாக மற்ற சட்டங்கள் மாதிரி அல்லாஹ் இறக்கினார். இதை மட்டும் அல்லாஹ் வித்தியாசமாக எப்படி இருக்கிறாங்க, ஒரு டெமோ மாதிரி காண்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுக்கு போய் மறுநாள் லொஹூர்ல இருந்து ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்து தொழுகையினுடைய ஆரம்ப நேரத்துல ரசூலுல்லாவை வர வச்சு நிக்க வச்சு எங்க தக்பீர் கட்டணும், ருக்கு, சஜ்தா என்ன ஓதணும் அனைத்தையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாவுக்கு கற்றுத்தர்றாங்க. ஒரு ஆசிரியர் மாணவருக்கு கற்றுத்தர்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஜிப்ரீல் அவர்கள் அடுத்தது அசர் நேரத்துல வர்றாங்க. லொஹரை எப்படி கற்றுத்தந்தாங்களோ அசருக்கு 4 ரக்காத்து இப்படித்தான் தொழுகணும், அதனுடைய துவாக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாங்க. மூன்றாவதாக மக்ரிபுக்கு 3 ரக்காத்து கற்றுத்தர்றாங்க. 4வது இசாவுக்கு வர்றாங்க. அடுத்தது ஃபஜருக்கு வர்றாங்க. இது முதல் நாள் நடக்குது. அடுத்த நாள் லொஹருடைய முடியக்கூடிய நேரம். நேற்று வந்தது லொஹருடைய ஆரம்ப நேரம். அடுத்த நாள் லொஹருடைய கடைசி நேரத்துல அல்லாஹ்வின் தூதரை இந்த நேரத்துக்குள்ள லொஹரு தொழுதுருங்க. அசருக்கு இந்த நேரத்துல அசரு தொழுதுருங்க. இப்படி 5 நேரமும் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு தொழுகையை கற்றுத்தருகின்றான் என்றால் எல்லா வணக்கத்தை விட இதைத்தான் அல்லாஹ் உயர்த்தி வச்சார். மற்ற சட்டங்களை பொறுத்த வரைக்கும் வகியாக வரும், ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் வகியாகவும் இறக்கலாம். ஜிப்ரீலை வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழ வேண்டும் என்று இந்த கடமையான 5 நேரத்துக்கும் வருவதை நம்ம பார்க்கிறோம்னா, அப்ப இந்த தொழுகையை எவ்வளவு ஒரு முக்கியத்துவத்தில் அல்லாஹ் வைக்கணும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதராகட்டும் நபிமார்களுடைய அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்ன? நபிமார்களா இருக்கிறீங்களா, நீங்க மட்டும் தொழுதுங்க, அதோட பிரச்சனை முடிஞ்சது அப்படி சொல்லல. நபியே நீங்களும் தொழுங்கள், உங்களுடைய குடும்பத்தாரையும் தொழுமாறு ஏவுங்கள் என்று நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில கட்டளை போடுறாங்கன்னா, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்துக்கு ஏவலாம். அவங்க மட்டும் தொழுதுட்டு பேசாம இருக்கிற மகள்கிட்ட சொன்னாங்க, தன்னுடைய மாமி சபியாட்ட சொன்னாங்க, பல பேர்கிட்ட தொழுக. இதைத்தான் நபிகள் நாயகம் அவர்கள் மிக முக்கியமாக சுட்டி காட்டிக்கிட்டு போறோம். இப்ப இந்த 5 நேர கடமையான தொழுகையினுடைய இன்றைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப வேதனையா இருக்கு. ரமலானுடைய காலகட்டத்தில் இதே லொஹருக்கு நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிவாசல இடம் பத்தாது. ரமலானுடைய காலகட்டத்தில் ஃபஜ்ருக்கு பள்ளி இடம் பத்தாம மேலே எல்லாம் போய் தொழுகுவாங்க. சில நேரத்தில் 2 ஜமாத்து 3 ஜமாத்து இருக்கும். இந்த ரமலான் முடிஞ்ச உடனே தொழுகையினுடைய நிலைப்பாடு என்ன? ஃபஜ்ருக்கு 2 பேரு 3 பேரு, ஜும்மாவுக்கு இன்னும் பள்ளி கூட ஃபுல்லாகும். அப்ப ரமலான் முடிஞ்ச பிறகு நாமளாகவே முடிவு பண்ணியிருக்கோம், இது ரமலானுக்கு மட்டும் கடமையான தொழுகை தொழுதா போது, அல்லாஹ் நம்மளை விட்டுருவா, மற்ற நேரத்தை அல்லாஹ் கேட்க மாட்டான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது. சில பேர் 2 பெருநாளுக்கு மட்டும் பள்ளிக்கு வருவோம், சில பேர் வாரத்திற்கு ஒரு ஜும்மாவுக்கு மட்டும் வருவோம். அப்ப இந்த கடமையான தொழுகையினுடைய நிலைப்பாடு என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பத்தி அல்லாஹ் ரசூல் எவ்வளவு கடுமையாக கண்டித்திருக்கிறார். சில பேருடைய தொழுகை பார்க்கிறோம், ஃபஜ்ரு, லுஹர், மக்ரிப் எதுலையும் கரெக்டா ஜமாத்தோட வகுத்தோட தொழுகிறது கிடையாது. கலாங்கள் ஒண்ணு உருவாக்கி கொண்டு எல்லாத்தையும் இசால ஒட்டுமொத்தமா ஒரு அடி. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்லி காமிக்கிறான்? குறித்த நேரத்தில் மூமின்களுக்கு தொழுகை கடமை. கலாவும் கிடையாது, மண்ணும் கிடையாது. அந்தந்த பக்கத்துல நீங்க தொழுது ஆகணும். லுஹருடைய நேரம், மக்ரிபுடைய நேரம், அஸருடைய நேரம், அதை காலம் தாழ்த்தக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறானா இல்லையா? தொழுகையை ஒருத்த விடுறான்னா அவனுடைய சுயநலவு இல்லாத நேரத்தில் தான் விடுவதற்கு அனுமதி. என்ன சுயநலவு இல்லாத நேரம்? ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, மறதி ஒண்ணு, தூக்கம். இது 2 நம்முடைய கண்ட்ரோல்ல கிடையாது. இந்த 2 நேரத்தை தவிர பெண்களுக்கு 3வது மாதவிடாய். அதை தவிர
ஒரு வக்கத்து போயிட்டு இருக்குது, தெளிவா தெரியுது, வக்கத்து போயிட்டு இருக்கு, நம்ம தொழுகணும், மறதியும் இல்லை, நமக்கு தூக்கமும் இல்லை, வேண்டுமென்றே ஒருவன் தொழுகை விட்டான் என்றால் அவன் அல்லாஹ்விடத்தில் பாவம் மன்னிப்புதாங்க. இரண்டாவது, அந்த தொழுகையை தொழ முடியாது. இறைவான வேணும் தான் செஞ்ச, எனக்கு இந்த வக்கத்து தெரியுது, பள்ளிவாசல பக்கத்துல இருக்கு, தொழக்கூடிய எல்லா விதமான வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கு, என் பிசினஸ் காரணம், என்னுடைய குடும்ப பிரச்சனை காரணம், நான் தப்பு பண்ணிட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்கணும் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். இந்த கடமையான 5 நேர தொழுகை விடுவதற்கு மனிதன் என்னென்ன காரணத்தை எல்லாம் சொல்றானோ, எந்த காரணத்தை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டேன். நீ சொல்லக்கூடிய எந்த காரணம் எனக்கு தேவையில்லை. என்ன அடிப்படை? நீ உலகத்தினுடைய குடும்ப பிரச்சனை, வியாபார பிரச்சனை, நோய் பிரச்சனை, இதைத்தானே சொல்லுவ. அதுக்கு நான் உன்னை படைக்கவே இல்லையே. உன்னை படைச்சது வியாபாரம் பண்றதுக்கோ, கல்யாணம் பண்றதுக்கோ, குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்கோ, குழந்தைகளை ஸ்கூலுக்கு உன்னுடைய கொடுக்க, இதுக்காக உன்னை நான் படைக்கவில்லை. அதெல்லாம் உன்னுடைய தேவை. நீ சோறு சாப்பிடணும்னா போய் கடையில போகணும், பொருளை வாங்கணும், சமைக்கணும், அப்பதான் திங்க முடியும். அது உன்னுடைய தேவை, நோக்கம் இல்லை. சின்ன வயசுல அம்மா அத்தா இருந்தாங்க, ஒரு அம்மா அத்தா மௌத்தா போன பிறகு நமக்கு ஒரு துணை வேணும், அதுக்கு கல்யாணம், அது தேவை. வயசான காலகட்டத்தில் வேலை செய்யறதுக்கு மக்கள், அது தேவை. ஆனா படைச்ச நோக்கம் இல்லை. சின்ன வயசு இல்லாத என்ன வணங்குறதுக்கு, அதை தவிர வேற எதுக்கும் ஒன்றும். நீ சோறு திங்காம போ, அது உன் பிரச்சனை. நீ சொத்து வாங்காம போ, அது உன்னுடைய பிரச்சனை. அல்லாஹ் சொல்றது என் பிரச்சனை என்னண்டா, உன்னை மனுஷனா படைச்சதை என்ன வணங்க தவிர வேற எதுவும் இல்லை. அதுக்கு நீ என்ன காரணத்தை சொன்னாலும் அல்லாஹ் ஏத்துக்க மாட்டேங்கிறான். குர்ஆன்ல பாக்குறாங்க, ஒருத்தர் வெளியூருக்கு போறான், கிப்லாவை பார்த்து தொழுகணும், இருட்டு நேரம், ஒரு நெருக்கடியான ஒரு அவசர கால நேரத்துல மாட்டிக்கிட்டோம், கிப்லா தெரியல. எப்பாவது போன் இருக்கு, அதை வச்சு கேம்பஸ்ல எது கிப்லான்னு கண்டுபிடிச்சிடலாம். முன்னொரு காலகட்டத்தில் அது இல்லை, இருட்டா இருக்கு, இது கிப்லாவா அது கிப்லாவா, பகலா இருந்துச்சுன்னா சூரியன் மறையிறது உதிக்கிறது வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். இரவு நேரத்துல தெரியாது. அது மட்டும் இல்ல, திடீர்னு போன் டெத் ஆயிருச்சு. இப்ப என்ன செய்யறது? சரி, நாளைக்கு காலையில சூரியன் உதிச்ச பிறகு எங்க கிப்லான்னு தெரியுதோ அப்ப இந்த மகரிபி இஷாவை சேர்த்து தொழுதுக்கலாம் என்று முடிவெடுக்கலாமா? முடிவெடுக்கிறதுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறானா? இல்ல. இரவு நேரத்துல பாக்குறோம், அல்லாஹ் மேல பாரத்தை போட்டு இதுக்கு பிளாவா அதான் சொல்லி முடிவு பண்றோம். எதையோ ஒண்ணு அல்லாஹ் மேல பாரத்தை போட்டுட்டு கிப்லாக்கு ஆப்போசிட் நின்று ஒருத்தன் தொழுகிறான். அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டேன். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸஹா. எந்த ஒரு ஆத்மாவும் அதனுடைய சக்திக்கு மேல அல்லாஹ் சோதிக்க மாட்டான். உனக்கு அந்த அறிவு வச்சு நீ தொழுதிட்டியா, கிப்லாக்கு ஆப்போசிட் அல்லது கிப்லாக்கு இந்த திசையில, ஆனால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அந்த பக்கத்துல தொழுதாகணும். காரணத்தை சொல்லக்கூடாது. அதுபோல இரண்டாவது இன்னொரு காரணம் என்ன? சில நேரத்தில் நமக்கு நஜீஸ் ஆயிடும், குளிப்பு கடமையாயிரும், விந்து வெளிப்பட்டுரும், அல்லது இல்லறத்துல மனைவியோடு ஈடுபட்டிருப்போம். அந்த நேரத்துல கடுமையான குளிர், பச்சை தண்ணி ஊத்த முடியாது, அல்லது தண்ணியே கிடைக்கல. இந்த நேரத்துல ஃபஜ்ருடைய நேரம் வந்துருச்சு. எப்படா குளிக்கிறது? குளிச்ச பிறகு காலையில ஒரு 10 மணிக்கு சுடுதண்ணி வச்சு குளிச்ச பிறகு 6 அமர பிறகு நம்ம ஃபஜ்ரை தொழுதுக்கலாமா? அப்படி ஒரு சட்டத்தை எடுக்கலாமா? அதற்கு அல்லாஹ் ரசூல் அனுமதி கொடுத்திருக்காங்களா? இல்ல. என்ன குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? நீங்கள் உங்களுடைய மனைவியோடு இல்லறத்திலே ஈடுபட்டு மனைவியை தீண்டிய பிறகு உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் கவலை இல்லை, தயமம் செஞ்சு தொழுகுங்கிறாங்க. அசுத்தமான நமக்கே அருவருப்பா இருக்கும். இல்லறத்தில் ஈடுபட்டுனா பள்ளிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதே வசனத்தை தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை தண்ணி கிடைக்கலையா, தண்ணியை தொட்ட காய்ச்சல் வந்துருமா, ஜன்னி வந்துருமா, சுத்தமான மண்ணில 2 கையில தட்டி தயமம் செஞ்சு அந்த வசனத்தை தொழுகை நீங்கள் தொழுக வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், மண்ணு கிடைக்கல, தயமம் செய்வதற்கு மண்ணும் கிடைக்கலண்டா,
செவுரு இருக்கா இல்லையா, செவுத்துல தட்டு. அப்படி தயமம் செஞ்சு நீங்க தொழுதுக்கணும், அந்த பக்கத்தை விடக்கூடாது. இதுதான் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எவ்வளவு கண்டிஷன் இந்த தொழுகை விஷயத்துல, அணு அளவு கூட அல்லாஹ் எந்த சமாதானத்தை அல்லாஹ் ஏற்றுக்கிற மாதிரி கிடையாது. இல்லறத்துல ஈடுபட்டால் கூட லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. எந்த ஒரு ஆத்மா அல்லாஹ்வுக்கு தெரியாதா இவனுக்கு தண்ணி இல்ல, தண்ணியில குளிச்சாலும் இவனுக்கு பிரச்சனை வந்துடும், அதையெல்லாம் நான் பார்க்கிறேன். உள்ளத்தை பார்க்கிறேன். நீ டெய்லி அப்படி செய்ய போறது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் தான் தயமம் செஞ்சு நீங்க தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமுறை குர்ஆனில் சொல்றான். தொழுகை விட்டுறது, அந்த பக்கத்து தொழுகை தொழுதுதான் ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்தில் எவ்வளவு நெருக்கடியான ஒரு நிலைமை, நெருக்கடியான அந்த நிலைமையில கூட தொழுகை விஷயத்தில் அல்லாஹ் தஆலா எந்த ஒரு சமாதானத்தையும் சாக்கு போக்கி அல்லாஹ் ஏத்துக்கல. இருக்கக்கூடிய நெருக்கடியான நிலைமையில, உச்சகட்ட நெருக்கடியான நிலைமை என்ன, ஒரு மனுஷனுக்கு உயிர் போகக்கூடிய விஷயம். அருவாளை எடுத்துக்கிட்டு நம்மளை கொல்லுவதற்காக ஒரு பெரிய கூட்டம் வருது. ஆனா தொழுகையினுடைய வகுத்து வந்துருச்சு, உயிரையும் காப்பாற்றணும், அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு பின்ன பார்த்துக்கலாம். இல்ல, அந்த நேரத்தில் அந்த பக்கத்து தொழுகையும் தொழுகணும். குர்ஆன்ல பார்க்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாழ்க்கையை பார்க்கிறோமா இல்லையா? பத்ர் போர்க்களம் நடக்குது. பத்ர் போர்க்களங்கிறது இருக்கக்கூடிய போர்களை வச்சு ரொம்ப நெருக்கடியான போர். சஹாபாக்கள் ரமலான் மாசத்துல வர்றாங்க, அரைக்குறையா சாப்பிட்டுட்டு ஒரு பேரிச்சம்பழம் அரை பேரிச்சம்பழம், சில பேர் தண்ணியை குடிச்சிட்டு வந்து நிக்கிறாங்க. சரியான ஆயுதம் கிடையாது சண்டை பிடிக்கிறதுக்கு. காபிர்கள் 1000 பேர், இவங்க 300 சில்ற. சரியான வாகனங்கள் இல்லை. மக்கா காபிர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒட்டகம் ஒரு குதிரையில வர்றோம். இங்க ஒரு ஒட்டகத்துல 3 பேர் வர்றாங்க, சில பேர் நடந்து வர்றாங்க. சரியான உணவு கிடையாது. பத்ர் போர்க்களத்துல போய் நிக்க முடியாது, கத்தி எடுத்து சுழட்ட முடியாது. அவ்வளவு பலகீனமாக, பலகீனத்திற்கு உச்சகட்ட பலகீனத்துல தான் சஹாபாக்களுடைய நிலைமை. எண்ணிக்கையில, ஆயுதத்துல, உணவு எல்லாமே பலகீனம். சண்டை நடந்துட்டு இருக்கு. போர் பாட்டுக்கு இவங்களுக்கு அவங்களுக்கு வெட்டு முத்து நடக்கும் பொழுது தொழுகையினுடைய நேரம் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன வசனத்தை இருக்கிறான்னு தெரியுமா? சண்டையெல்லாம் முடிஞ்ச பிறகு 6 முறை உட்கார்ந்து வெட்டுப்பட்ட காயமெல்லாம் ஆறுன பிறகு ஒரு மாசம் கழிச்சு தொழுதுக்க. இப்படி அல்லாஹ் சொன்னாங்க. பத்ருடைய போர்க்களம் நடக்குது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் இறக்குறான், நபியே அந்த மக்களுக்கு தொழுகை நடத்துங்க. உங்களில் ஒரு சாரார் சண்டை முடியுங்கள், ஒரு சாரார் தொழுகுங்க. இருக்கிறது 300 சில்ற. பாதி போச்சுன்னா பாதி 150 தான் களத்துல நிற்கும். இந்த 300 சில்லறையே இங்க தாங்காது. அவர் ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்துறாங்க, பாதி பேர் தொழுகிறாங்க, பாதி பேர் சண்டை பிடிக்கிறாங்க. இந்த பாதி பேர் தொழுகையை முடிச்சுட்டு, அது ஒரே ஒரு ரக்காத் தான். இந்த பாதி பேர் சண்டையை தொழுகையை முடிச்சுட்டு அவங்க சண்டைக்கு போன அவங்க தொழுகணும். தொழுக முடியுமா? முதல்ல கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இங்க டைல்ஸ் எல்லாம் போட்டு, ஃபேன் எல்லாம் போட்டு, எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்து, வெளியில ஒரு ஸ்பீக்கர்ல பாட்டு வச்சோம், கூச்சல் குழப்பமா இருந்தா கூட நமக்கு வசனம் ஓட மாட்டேங்குது. டென்ஷன் ஆகுது. தொழுதுட்டு இருக்கிறாங்க, பின்னாடி சத்தம் போட்டுட்டு இருக்கிறீங்க, குழந்தைங்க கத்தனா கூட நம்ம டென்ஷன் ஆயிடும். அங்கத்த நிலைமை என்ன? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டாங்கன்னா எங்கிட்டு வேல் விழுகும், இங்கிட்டு வாள் விழுகும், பின்னாடி வெட்டக்கூடிய கத்தல் கேட்கும், உயிர் துடிக்கக்கூடிய முனங்கள் கேட்கும். என்ன நடந்துட்டு இருக்கு? சும்மா சண்டைண்டா கல்லை தூக்கி வீசுறது, அவன் கல்லை தூக்கி வீசுறது, இப்படி இல்லை. வாழ்வா சாவாங்கிறத பிரச்சனை வண்டி ஓடிட்டு இருக்கு. அருவாள் எடுத்து வெட்டிட்டு இருக்கிறாங்க, குத்திட்டு இருக்கிறாங்க. துடிக்கும் பொழுது சூறா பாத்திக வருவான். இப்படி ருக்குவுக்கு போகும்போது எவன் தலையை வெட்டுவான்னு தெரியாது. சஜிதாவளை எங்கிருந்து வீட்டுக்கு உழுகும் தெரியாது. அவ்வளவு பயமான நேரத்துல கூட அல்லாஹ் கொஞ்சம் இறக்கம் காமிச்சு, ஒரு டென்ஷனான சூழ்நிலை இருக்கிறீங்க, இப்ப வேண்டாம் பின்ன பார்த்துக்கலாம் நல்லா சொன்னானா? இல்ல. ஆனா நீ சாகுவியா இல்ல உயிரோடு இருப்பியாங்கிறது அது நான் முடிவு செய்யக்கூடிய பிரச்சனை. நீ தொழுகு. உனக்கு பின்னாடி வேல் வருங்கிறது நீ எப்படி முடிவு பண்ணலாம்? ருக்குவுக்கு போகும்போது தலையை வெட்டிடுவான், நீ எப்படி முடிவு பண்ண? அது நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அந்த
பத்ர் போர்க்களத்தில் அல்லாஹ் தொழுக வச்சானா? கடமையான தொழுகை அல்லாஹ் தொழுக வச்சானா? அதுக்கு மேல ஒரு காரணம் உலகத்தில் நமக்கு வேற எதுவுமே கிடையாது. அப்போ இன்னைக்கு 5 நேரத்தினுடைய நிலைமை பரிதாபம் இருக்கும். பிசினஸுக்கு பிறகு குடும்ப பிரச்சனை எல்லாம் போய் மிச்சம் மீது இருக்கா இல்லையா? முசாபர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற மாதிரி அப்பதான் கடமையான தொழுகையினுடைய நிலைமை இன்னைக்கு இருக்குதுப்பா. நம்ம சுன்ன தொழுகை தொழுகிறோம் இல்லை, முன் சொன்னது பின் சொன்னது. இந்த தொழுகையை கூட அல்லாஹ் எதுக்கு வச்சிருக்கிறான்? அல்லாஹ்வுடைய ரசூல் எதுக்கு வச்சிருக்கிறாங்க? இதை தொழுகாட்டி பெரிய குற்றம் இல்ல, நன்மையை நீங்க இழந்துட்டீங்க அவ்வளவு. நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மறுமையில் அல்லாஹ் கடமையான தொழுகையை பார்ப்பான். 100க்கு 100 கரெக்டா தொழுதவும் ஒருத்தர் இருக்க மாட்டான் அல்லாஹ்வுடைய தூதரை தவிர. பாக்கி எல்லாம் ஒருத்தர் 70%, ஒருத்தர் 60, ஒருத்தர் 50, ஒன்னு 30, ஒன்னு 20. இப்படித்தான் அந்த 5 நேர தொழுகை கரெக்டா தொழுதனுடைய லிஸ்ட பார்த்தா இப்படித்தான் இருக்கும். அது நானாகட்டும் நீங்களாகட்டும் நாம் பிறந்ததிலிருந்து ஒரு பக்கத்தை கூட கரெக்டா விட்டுடே கிடையாதுன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. இப்ப அல்லாஹ் என்ன சலுகையை தர்றான் தெரியுமா? என்னோட அடியார்களை பார், இவன் 70% கரெக்டா தொழுது, 30 மைனஸ், அவன் 50 மைனஸ்னா இந்த நஃபிலான தொழுகை இருக்கா இல்லையா, சுன்னத்தான தொழுகை அவன் தொழுதுருப்பான. ஃபஜ்ருக்கு முன்னாடி சொன்னது, லோகருக்கு முன்னாடி பின்னாடி, அசருக்கு பிறகு இருக்கக்கூடிய தொழுகை, கிரகண தொழுகை, ஜனாசா தொழுகை, வித்ரு தொழுகை, லுஹா தொழுகை, இந்த தொழுகை எல்லாம் எடுத்து கடமையான தொழுகையில எவ்வளவு குறை வச்சானோ, எவ்வளவு ஓட்டை இருக்கோ அதை முதல்ல செயல்படுங்க. அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கட்டளை போடுவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப இந்த முன் சுன்னத்து பின் சுன்னத்து கூட எதுக்கு? கடமையான தொழுகையில இருக்கக்கூடிய அந்த பேலன்ஸை சரி பண்ணுவது, அந்த ஓட்டையை அடைப்பதற்கு தான் அல்லாஹ் தஆலா இந்த முன் சுன்னத்து பின் சுன்னத்தை கூட அல்லாஹ் வச்சிருக்கிறத பார்க்கிறோம்னா, அப்ப கடமையான தொழுகை எவ்வளவு சிறப்புன்னு பாருங்க. இந்த பள்ளிவாசலை கட்டி இருக்கிறோம். பள்ளிவாசல் முதல்ல எதுக்கு தெரியுமா? பள்ளிவாசல்ல மதரசா நடத்துறதுக்கு இல்ல, பள்ளிவாசல்ல சில நிகழ்ச்சிகளை நடத்துவோமே அதுக்கெல்லாம் பள்ளி இல்ல, நோம்பு கஞ்சி குடிக்கிறதுக்கும் சகர் சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் பள்ளி இல்ல. பள்ளியிட்ட அடிப்படை எதுக்கு? மற்றதெல்லாம் நீ செய்றீங்கன்னா நன்மை அல்லாஹ் தருவான், அது தடை இல்லை, ஹராம் இல்லை. பள்ளியில எத்தனையோ காரியம் இருக்கு, அதோடு செய்றீங்க, செய்யாம இருந்தாலும் குற்றம் இல்லை. பள்ளி என்பது 5 நேர தொழுகை. முன் சொன்னதை பின் சொன்னதை தொழுகிறதுக்கு கூட பள்ளி கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுன்னத்தான தொழுகை உங்க வீட்டுல போய் தொழுக, உங்க வீட்டை மையப்பாடு ஆக்கிறாத, கடமையான தொழுகை தான் பள்ளி. ரசூலுல்லாஹ் சுன்னத்தை தொழுகிறதுல வீட்டுல உதவி செஞ்சுட்டு பள்ளிக்கு வருவாங்க. அப்ப பள்ளின்றாலே அடிப்படை எதுக்கு? தொழுகைக்கு மட்டும்தான் பள்ளி. பள்ளிக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு எக்கச்சக்கமான சதக்கத்தும் ஜாரியா நன்மைன்னு போயிட்டே இருக்கும். அத்தனை நன்மைக்கு அடிப்படை காரணம் 5 வக்து தொழுகையை தவிர வேறு எதுக்குமே கிடையாது. பள்ளியில பாங்கு சொல்றோம், பாங்குக்கு எவ்வளவு நன்மை இருக்கு, எவ்வளவு சிறப்பு இருக்கு. அந்த பாங்கு கூட பாத்தீங்கன்னா 5 நேர தொழுகைக்கு தான் பாங்கு சொல்ற மாதிரி ரசூலுல்லாஹ் கட்டளை போட்டாங்களே. முன் சுன்னத்து பின் சுன்னத்துக்கு பாங்க கிடையாது. கடமையான 5 நேர தொழுகைக்கு அல்லாஹ் ஒரு ஆளை வச்சு கூப்பிடுங்கிறான். தொழுகைக்கு வா, தொழுகைக்கு வா. நான் மறந்து இருப்போம், ஞாபகம் இல்லாம இருப்போம், அல்லாஹ் ஞாபகப்படுத்துறானா இல்லை. பாங்கு சொல்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஹதீஸ் எடுத்தீங்கன்னா அது நீண்ட பட்டி, அதோட சிறப்பு மகத்துவம் நீண்டுகிட்டே போகுது. அத்தனையும் கடமையான தொழுகைக்கு. இப்ப இது எந்த இடத்தில் அல்லாஹ் வச்சு அழகு பார்க்கிறான்னு நம்மள சர்வசாதாரண கடமையான தொழுகையே ஒரு தர்மம் பண்ற மாதிரி, ஒரு டீ குடிக்கிற மாதிரி வச்சு இதுக்குதான் அல்லாஹ் படைச்சான். இந்த பள்ளி ஆகட்டும் பாங்காகட்டும், நம்ம எல்லாம் இன்னைக்கு இந்த தொழுகையில நினைச்சா தொழுகிறோம். சஹாபாக்கள் காலகட்டத்தில் பள்ளிக்கு கடமையான தொழுகைக்கு சஹாபாக்கள் ஓடி வருவாங்க. அதுல ஒரு நபி தோழர் அன்சாரி குலத்தை சேர்ந்தவர் வர்றார், 5 பக்கத்துக்கும் பள்ளிக்கு வர்றார். இங்க ஒரு பக்கத்துக்கு வர்றதே பிடிச்சி இழுன்னு இழுக்க வேண்டி இருக்கு. அதுவும் பக்கத்துல வீடு இருந்து 3 வீடு தள்ளி இருக்கும்.
பள்ளிக்கு வாங்க சொன்னாலும் ஸ்பிளண்டர்ல ஸ்கூட்டர்ல வர்றோம். அன்சாரி குலத்தை சேர்ந்த ஒருவர் கிட்டத்தட்ட மதீனாவில இருந்து காட்டு பகுதியில வீடு, 5 வகத்துக்கு நடந்து வர்றார். பகல் கூட எடுத்துக்கலாம், இரவு நேரத்துல விஷச்சந்திகள் எல்லாமே இருக்கும். இங்க இந்த மாதிரி ஸ்ட்ரீட் லைட் இருக்கா? கிடையாது. ஒரு தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு தடுமாறி தான் வரணும். டார்ச் லைட் எமர்ஜென்சி கூட கிடையாது. அப்போ ஒரு நபித்தோழர் கேட்கிறாரு, உங்கள்கிட்ட வாகனம் இருக்கு, வசதி வாய்ப்பு இருக்கு, ஏப்பா ஒரு குதிரையிலேயே ஒட்டகத்திலேயே வரலாமா இல்லையா? அல்லது மஸ்ஜித் நபி பக்கத்துல நிறைய காலி இடம் இருக்கு, உனக்குதான் வசதி இருக்கு, அவர் வீட்டை கட்டி அந்த பக்கத்துலயே ஏப்பா 5 நேரமும் நீ வந்துட்டே இருக்கிற பள்ளிக்கு? அப்ப அந்த நபித்தோழர் சொல்றாரு, நீங்க சொல்றது கரெக்டு தான். இதை பத்தி நானே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே ஒரு அனுமதி கொடுங்க, ஒன்னா இங்க குடி வந்துடுறேன், அல்லது என் வீட்டுல இருந்து வாகனத்துல வர்றேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ வரலாம், தவறு இல்லை, ஆனா இந்த 5 வக்கத்துக்கு நீ நடந்து வர்றியா இல்லையா? அந்த நடந்து வர்றதுக்கு உன் கால்கள் மூலமாக அல்லாஹ் உனக்கு மிகப்பெரிய அந்தஸ்து மறுமையில தருவான். நீ செஞ்ச பாவம் மன்னிக்கப்படும். ஒரு எட்டுக்கு உன்னுடைய நன்மை எழுதப்படும். அதை வேணுமா வேண்டாம்? அதை கேட்ட பிறகு நடந்தேதான். வாகனம் இருக்கு, குதிரை இருக்கு, 1க்கு 2 3 இருக்குது. என் கால் மூலியமாக அந்த 5 வக்கத்துக்கு வர்றனா இல்லையா, அந்த நன்மையை நான் இழக்கிறேன். என்னைக்காவது நம்ம செஞ்சிருக்கிறோம். எங்கிட்ட வீடு இருக்குது, வண்டியில வருதுனால என்ன நன்மை? ஒரு நன்மை கிடையாது. அப்ப கடமையான தொழிலுக்கு அதுவும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாங்கு சொல்லப்பட்ட பிறகு பள்ளியை விட்டு வெளியே போக கூடாதுன்ற அந்த வகுத்து தொழுதல் தான். அப்ப இப்படி எண்ணற்ற சிறப்புகளை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லும் பொழுது இந்த தொழுகையினுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்காங்க. சரிங்க, இருக்கக்கூடிய பிரச்சனைகளே ரொம்ப இக்கட்டான பிரச்சனை என்ன? ஒரு மனிதன் தொழுகை விடுவதற்கு பல காரணத்தை நாம உருவாக்குறோம். எந்த காரணத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டேங்க. நம்மளை விட படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு தெரியாதா? நீங்க எப்படி எல்லாம் தில்லாலங்கடி வேலை பண்ணுவீங்க, தொழுகை விடுறதுக்கு என்னென்ன காரணத்தையோ சொல்லுவீங்க, எல்லாத்துக்கும் அல்லாஹ் சொல்யூஷன் வைக்கிறானே. வெளியூர்ல போனா எனக்கு பிசினஸ் பிரச்சனை, மௌத்துக்கு போயிட்டோம், ஒரே நெருக்கடி, பஸ் கிடைக்கல, தெரியும், உன்னையார் 4 தொழுக சொன்னா 2 தொழுதுக்கும். அந்த காரணத்தை அல்லாஹ் உடைக்கிறானா இல்லையா? ஜம்மு கசர் பண்ணிக்கா, லொகர் நேரத்தில் அசரை சேர்த்து 2 தொழுகு போதும், அசருடைய நேரத்தில் லொகரையும் சேர்த்து 2 தொழுகு, மகரிபுடைய நேரத்தில் 3, இசா 2 சேர்த்து தொழுகு, அல்லது இசா நேரத்துல மகரிபையும் இசாவையும் சேர்த்து தொழுகை விடக்கூடாது. எனக்கு பள்ளி கிடைக்கல, தொழக்கூடிய சூழ்நிலை கிடைக்கல, அழகா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லா நபிமார்களுக்கும் தராத ஒரு சிறப்பை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கின்றான். மத்த நபிமார்கள் பள்ளி வாசலிலே போய்தான் தொழுகையை தொழ வேண்டும். அது ஈசா, மூசா, இப்ராஹிம் எல்லா நபிமார்களுக்கு அதுதான் விதிவிலக்கு. எனக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறான்டா, நபியே, உலகம் முழுவதும் எல்லா இடத்திலும் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பை உனக்கு தந்திருக்கிறேன். நீ எந்த காரணத்தையும் சொல்லி தப்பிக்க முடியாது. பள்ளி கிடைக்கலையா, பஸ்ல போயிட்டு இருக்கிற, பஸ்லயே தக்பீர் கட்டி தொழுகு, ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிற, ட்ரெயின்லயே தக்பீர் கட்டி தொழுகு, பிளைட்ல போறியா அங்கேயே உட்கார்ந்து தொழுகு, திடீர்னு பஸ் வர்றதுக்கு லேட் ஆச்சு, பிளாட்பாரத்துல தொழுகு, இடம் சுத்தமாக இருக்கணும், அவ்வளவுதான். அந்த இடம் நஜீஸாக இருக்கக்கூடாது. அப்ப ரோட்ல தொழுகை, எல்லா இடத்திலும் தொழுகை. இந்த ஒரு சிறப்பு மகத்துவம் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். இனி காரணத்தை சொல்ல முடியும்? எந்த காரணத்தையும் சொல்ல முடியும்? ரசூலுல்லாஹ் ஒட்டகத்துல போவாங்க, திடீர்னு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுவாங்க. ஒட்டகம் என்ன சொன்ன மாதிரி கரெக்டா கிபிலாவை நோக்கியே போயிட்டு இருக்குமா? இல்ல, ஒட்டகம் இப்படி போகும், அப்படி போகும், அவர் பாட்டு ஒட்டகத்தில் உட்கார்ந்து தொழுகுவாங்க. அது ஒட்டகம் எப்படி போக, நம்ம போற மாதிரி பஸ்ஸு கார்ல மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம, ஒரு மேடு பள்ளம் எல்லாம் தெரியாத அளவுக்கு இப்படியா இருக்கும், அது பாட்டுக்கு குதிக்கும், கீழே நிமிரும். அப்ப ரசூலுல்லாஹ் தொழுதாங்க. அல்லாஹ் எந்த ஒரு காரணத்தை மனுஷன் உருவாக்கலாம் ஏத்துக்க மாட்டேன். இருக்கக்கூடியதுல உச்சக்கட்ட என்ன தெரியுமா? நோய்வாய்ப்பட்டு ஒரு ஆபரேஷன் பண்ணியாச்சு, ஹார்ட் ஆபரேஷன், கிட்னி ஆபரேஷன் படுத்தாச்சு. பண்ணன பிறகு எந்திரிக்கிறதுக்கு 1 மாசம் ஆயிரும், கை வரல,
இந்த பக்கம் பிளட் ஏற்றிட்டு இருக்குது, இந்த பக்கம் ரத்தம் ஏற்றிட்டு இருக்கு, தொழுகணுமா? நம்ம கூட சொல்லுவோம், என்னப்பா எந்த கண்டிஷன்ல ஐசி யூனிட்ல இருக்கிறான், அவன் எப்படி தக்பீர் கட்டுவான், எப்படி ருக்குவுக்கு போவான்? ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலகட்டத்தினுடைய தொழுகை எப்படி இருந்துச்சுன்னு யாராவது படிச்சிருக்கீங்களா? சக்கராத்துடைய வேதனை, உயிர் போய் உயிர் வந்துட்டு இருக்கு. இப்பவா அப்பவாண்ட நிலைமை, மயக்கம் போட்டு பல தடவை கீழே விழுகிறாங்க. சஹாபாக்கள் தண்ணியை ஊத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்வே இல்லாத ஒரு நிலைமை ஏற்படும். என்ன பேசுறதுன்னு தெரியும், வேணும் முடிச்சு பார்க்கிறாங்க, ஒண்ணு வாயிலிருந்து வரல. சக்கராத்து வேதனை நமக்கு இதுவரைக்கும் வந்த அந்த வேதனை நம்ம அனுபவிச்சிருக்கிற வயிற்று வலி, தலைவலி, நெஞ்சு வலி நம்ம பார்த்துருப்போம். அது வந்துச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு. அது இப்படிதான் வந்துச்சு சொல்ல முடியாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்க எந்த அளவுக்கு கொடுக்கிறான்? நம்ம 2 பேர் அனுபவிக்கக்கூடிய வேதனையை ரசூலுல்லாஹ் ஒருத்தருக்கு அல்லாஹ் தர்றான். அந்த வேதனையை பல கட்டங்களிலே மயக்கம் போட்டு விழுந்து கடைசியில் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் அந்த வேதனையை கம்மி ஆக்கின உடனேயே ஆயிஷா நாயுடைய நெஞ்சில சாஞ்சிட்டு ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நாமளா என்ன கேட்டிருப்போம்? அப்படி ஒரு இக்கட்டான ஒரு உடம்பு சரியில்லை, சுகரு பிரஷர் ஏறி மயக்கம் போட்டு சரியான உடனேயே அங்க வலிக்குது, இங்க வலிக்குது, என்ன ஆச்சு ஏதாச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்க, இப்படிதான் மனுஷன் கேட்பான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலோ ஆயிஷா நாயை பத்தி கேட்டாங்க. ஆயிஷாவை மக்கள் தொழுது விட்டார். தன்னை பத்தியோ தன்னுடைய குடும்பத்தை பத்தியோ அல்லது தன்னுடைய உறவை பத்தியோ எதை பத்தியும் கேட்கல. ஆயிஷாவை மக்கள் தொழுதுட்டாங்களா? இல்ல, உங்களுக்கு பள்ளியில எல்லாம் காத்துட்டு இருக்கிறான். உடனடியாக ஆயிஷா நாயிட்டு சொல்றாங்க, என்னை தொழுகைக்கு தயார்படுத்து. அதுக்கு வந்து ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் தான் மூஞ்சியை கழுவி விட்டேன், நான் தான் 2 கையையும் கழுவி விட்டேன், ரசூலுல்லாஹ்வுடைய பல்ல விளக்கி விட்டேன். அப்ப என்ன நிலைமை? ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து தன் 2 கையும் கழுக முடியல, தன்னுடைய மூஞ்சியை கழுக முடியல, தன் கையை கழுக முடியல. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு நிக்க முடியல. இப்னு அப்பாஸ், அலி ரலியல்லாஹு 2 பேர்த்தையும் கூப்பிட்டு 2 பேர்த்துமே தோள்லயே கைய போடுறார். 2 பேரும் தூக்கிட்டு தான் வர்றாங்களே தவிர ரசூலுல்லாஹ் நடந்து வரல. செவுத்து பிடிச்சு நடக்க முடியல, ஒரு தடியை ஊனி நடக்க முடியல. 2 நபித்தோழர்களோட ரசூலுல்லாஹ்வை தூக்குறாங்க, கால் குழஞ்சு போகுது, அந்த காலில பேலன்ஸ் எல்லாமே சுத்தமா போச்சு. அப்படியே பள்ளிக்கு கொண்டு வர்றாங்க. இமாம் நிக்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து வச்சாச்சு, நிக்க முடியல. அப்படியே அந்த உட்கார வச்சிருக்கிறாரு, உட்கார்ந்துடுறாங்க. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்தவருடைய மற்ற நபித்தோழர்களும் அப்படியே பள்ளியில உட்கார்ந்து அந்த வக்து தொழுகையை ரசூலுல்லாஹ் தொழ வைக்கிறாங்கன்னா இதுக்கு மேல நமக்கு ஆதாரம் தேவை இருக்கு. நீங்க தொழுகை வர்றீங்க, என்னென்ன காரணம்? சாக்கு போக்க காரணம், 10 பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு காரணம், திங்கிறது ஒரு காரணம், வீட்டு பிரச்சனை காரணம், டூர் வழி காரணம், பிசினஸ் காரணம். இந்த நிலையில் நபிகள் நாயகம் அவர்கள் தொழுக வச்சிருக்கிறாங்க. 3 நாள்ல மவுத்து. இந்த 3 நாள்லையும் திரும்ப திரும்ப மனைவி கேட்டது என்ன? மக்களை தொழுதுட்டாங்க. அப்ப நமக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணி ஐசியூ ஒன்றுல படுக்க வச்சிருக்கிறாங்க. அப்பதான் நமக்கு உணர்வு வருதுன்னா தொழுதுதான். எப்படி தொழுகிறது? இந்த பக்கம் பிளட் ஏற்றிட்டு இருக்கு, இந்த பக்கம் குளுக்கோஸ் ஏற்றிட்டு இருக்குது, காலில் வந்து இசிஜி ஓடிட்டு இருக்குது, நெபுலைசர் போயிட்டு இருக்கு. எப்படி தக்பீர் கட்டுறது? நம்மளுக்கு குறுக்குத்தனமான கேள்வி கேட்போம்னா, ஏன் கட்டுற நீ தக்பீர்? கட்டாத, உன்னால கட்ட முடியாதுன்னு அல்லாஹ்வுக்கு தெரியாது. ருக்குவுக்கு போன உன்னை யார் ருக்குவுக்கு போக சொன்னா? நீ எந்திரிக்கவே முடியாமல படுத்த படுக்கையில இருக்கிற, ருக்குவுக்கு போகாத, சஜிதாவுக்கு அதுவும் போகாத, அத்தையாத்துல உட்கார முடியும் உட்காராத, படுத்த படுக்கையிலேயே நீங்க தொழு. என்ன ஆதாரம்? அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையும் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்க. இருக்கா? என்னால நிக்க முடியல, உட்கார்ந்துக்க. உட்கார முடியாது, படுத்த நிலையிலும் அந்த வக்து தொழுகையை தொழுதுதான் ஆகணும். அல்லாஹ் இதுல எந்த ஒரு ஈவு இறக்கத்தையும் அல்லாஹ் வந்து ஏத்துக்க மாட்டேன். படைச்சது என்ன வணங்க? கட்ட முடியலையா? கட்டாத. சலாம் கொடுத்ததுக்கு தலையை திருப்பாத.
அவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்னுடைய தூதர் தொழுது இருக்கிறார். சக்கராத்துடைய நிலையில அவர் தொழுகி விடல. உனக்கு என்ன வந்துச்சு? உனக்கு வந்தது ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி, ஒரு சின்ன ஆபரேஷன், அவ்வளவுதான். அப்ப இந்த கடமையான தொழுகையை பொறுத்த வரைக்கும் இது நம்முடைய உயிர் நாடி. அல்லாஹ்விடத்துல பதில் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான முதல் கேள்வி, எந்த சாக்கு போக்கும் வச்சு இந்த கடமையான தொழுகையை விடாதீங்க, அது அல்லாஹ்விடத்தின் குற்றமாக கருதப்படும் என்பதை கருத்திலே கொண்டு அந்த தொழுகையை தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரத்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த கடமையான தொழுகையினுடைய மகத்துவத்தை பேசிட்டே போலாம். இது அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், ஒரு நாள்லாம் பத்தாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரசூல் இதுக்கு பெரிய ஒரு ஃபைலே கிடக்கு. ஒவ்வொரு பக்கத்துக்கு என்னென்ன சிறப்பு இருக்குன்னு, அந்த தொழுகைக்கு காத்துட்டு இருக்கிறானே அதுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு, தொழுகைக்கு ஆமீன் சொல்றாங்களே அதுக்கு மலக்குமார், இப்படின்னு அப்படியே போயிட்டே அவ்வளவு சிறப்பு இந்த ஒரு இபாதத்துக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற காரணத்தினால இவ்வளவு நாள் நமக்கு தெரியாம, இதனுடைய சிறப்பு தெரியாம அசால்ட்டா இருந்திருக்கோம். இனி அசால்ட்டா இருந்தா அல்லாஹ் ரசூல் இவ்வளவு கடுமையாக சொன்ன பிறகு இனி அசால்ட்டாக இருந்தா நம்ம அல்லாஹ்வுடைய குற்றவாளியாக போய் இருக்க வேண்டி இருக்கும். ஆகினால் மற்ற தொழுகை பத்தி அல்லாஹ் கேட்க மாட்டான். 5 வக்து என்பது அல்லாஹ்விடத்தில் கோபமூட்டக்கூடிய காரியமாக இருக்கிற காரணத்தினால இந்த தொழுகையை பேணி அந்த தொழுகையை சரியான நேரத்தில் தொழுது அல்லாஹ்வுடைய அந்த இzzத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக.